பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் இதுவரையும் 10,000 பெண்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஆனால் இதில் கேள்வி என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண் அமைப்புகள் இந்த பெண்களுக்காக குரல் கொடுத்து போராடி இருக்காங்களான்னு கேட்டால் சொற்ப நபர்கள் தான் இதற்காக போராடி இருக்கிறாங்க. எதுக்கோ போராடுறாங்க, தங்களது ஆடை சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, பல்வேறு விஷயங்கள் தேவையில்லாத பல்வேறு விஷயங்களுக்காக பெண்கள் போராடுறாங்க, ஒன்று கூடுறாங்க. ஆனால் இங்கே 10,000 பெண்கள் இனப்படுகொலை செஞ்சிருக்குது இஸ்ரேல். இதற்காக ஒரு மகளிர் அமைப்பு கூட பெரிய அளவில் திரண்டு போராட்டம் நடத்தலை. அப்படிங்கும் போது நிச்சயமாக ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு காரியத்தை இந்த பெண் சமூகத்தில் இந்த சில நபர்கள் செய்யலை அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு உண்மையாக காணப்படுகிறது. அடுத்து இஸ்ரேலுடைய இராணுவ கிடங்குல இராணுவ வீரர்கள்லாம் பல துப்பாக்கிகள் ஆயுதங்களை எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல வெடிமருந்து வெடித்து மிகப்பெரிய அளவில் அது பரவி தீப்பற்றி அந்த இடமே அழிஞ்சதில் 38 இஸ்ரேலுடைய துருப்புகள் இறந்துருக்காங்கிறது அண்மை செய்தியாக கிடைக்குது. மறுபக்கம் ஸ்பானிஷ் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஸ்பானிஷுடைய கடற்கரையில் துறைமுகத்தில் இந்த இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய இராணுவ தளவாடங்கள் பீரோங்கிகள் அடங்கிய போர் தளவாடங்கள் அடங்கிய கப்பல் எல்லாமே இங்கே துறைமுகத்தில் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. மறுபக்கம் மோடி ஒரு விஷயத்தை அக்டோபர் 7க்கு அப்புறம் குறிப்பாக ரமலானில் சொல்லியிருக்காரு. ரமலானில் சொன்ன விஷயம் ரமலான் முடிஞ்சு அடுத்து ரமலான் துல்ஹஜ்ஜே வரப்போகுது. இன்றைக்கி தான் இந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்கிறாராமா, ரமலான் அன்னைக்கு வந்து நான் இஸ்ரேலுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிறப்பான தூதரை அனுப்பிச்சேன். எதுக்கு அனுப்பிச்சேன்னா, ரமலானில் காசா மேலே நீங்கள் குண்டு போட்டு இந்த மக்களையெல்லாம் கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூதரை அனுப்பிச்சு சில செய்திகளை சொன்னதனால அவர்கள் இந்த விஷயத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சி அதிகமாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை முடிச்சிடுறாரு. அப்போ அங்கே நடந்தது என்னன்னா, இவர் தூதர் அனுப்பிட்டார். ஆனால் இவர் தூதர் அனுப்பின அந்த செய்தி அவங்க கேட்டுக்கிட்டு ஐயோ மோடிஜியோ சொல்லிட்டாரு, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு நிறுத்தினானுங்களா. ரமலானில் தான் அதிகமான தாக்குதலும் நடந்திருக்குது. ஆனால் ரமலானில் அந்த மக்கள் ஈமானோடு நின்று போராடியதுனால ரமலானில் தாக்குதல் என்பது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ மோடி ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பலஸ்தீன் விஷயத்தில் மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 5 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மோடின்னு சொன்னப்போ நினைவுக்கு வருது, நேற்றைய தினம் அசாமுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வந்து பாபர் மசூதியை கட்டிட்டோம், இனி அடுத்து எங்களுடைய இலக்கு எல்லாமே கூடிய விரைவில் நாங்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மதுராவில் வந்து நாங்கள் பள்ளிவாசல் இடித்து கோயிலை கட்டுவோம், காசியில் கோயிலுவோம், கேன்வாபி மசூதி இடித்து நாங்கள் வந்து அந்த கோயிலை வந்து மசூதி இடித்து கோயிலை கட்டுவோம்னு சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகளை வெளியே கொடுத்துருக்குறாங்க. ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மசூதியை இடித்து நாங்கள் மீண்டும் ஒரு 3 இடத்துல நாங்கள் கோயிலை கட்டுவோம் சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலைப்பாடு என்பது இன்றைக்கி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சொன்ன பின்னாடி அவன் மேலே கைது நடவடிக்கை நடத்தணும்ல, ஆனால் நடத்தலை. இது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்துட்டு இருக்குங்கிறதான் அண்மையாக நம்ம பார்க்க முடியும். அடுத்து அமெரிக்காவுடைய கோரமுகத்துடைய சான்றாக ஒரு விஷயம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் பிளாக் ஸ்லீவ் மேட்டர் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரம் தீவிரமாக அந்த மக்கள் எடுத்தாங்க. குறிப்பாக கருப்பின மக்கள் எல்லாமே வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சாரம். அதில் ஒரு நபரை வந்து ஷூ கால்லே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க போலீஸார் தலையில் ரொம்ப டைட் பண்ணி புஷ் பண்ணதில் அந்த நபர் மூச்சு திணறி இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி பரவச்சு. அதற்கப்புறம் தான் பிளாக் ஸ்லீவ் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் போராட்டங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த போராட்ட களங்களில் கலந்து கொண்ட ஒரு நபர், அந்த நபருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய பேர். இந்த பாஸ்டர் என்ற நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேனியல் என்று சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க வெள்ளை வெறி இனப்பிடிச்ச ஒருத்தன் கொண்டிருக்கிறான். அதாவது இவருக்கு இந்த இறந்த கருப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்ட இன்னொரு வெள்ளையினர், அவர் வெள்ளையினர் தான் சொல்லப்படுகிறது, அந்த வெள்ளையினத்தை சார்ந்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்கார், பாஸ்டரை வந்து இந்த டேனியல் என்று சொல்லக்கூடிய நபருக்கு கொண்டுட்டான். ஸோ உடனடியாக இவன் மேலே வழக்கு போட்டு அன்றைக்கி டெக்சாஸில் இருக்கக்கூடிய மாகாணம் கைது செஞ்சு உள்ளே வச்சிச்சு. கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் கழிச்சு இன்றைக்கி இவன் நிரபராதின்னு சொல்லிட்டு டெக்சாஸுடைய ஆளுநர் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாரு. எவ்வளோ கொடூரமான விஷயம். இலகுவான முறையில் அவனுக்கு விடுதலை என்பது இங்கே எப்படி பில்கிஸ் பானு விஷயத்தில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கெல்லாம் எளிமையான முறையில் இனிப்பு கொடுத்து வரவேற்கப்பட்டுச்சு, அதே போன்ற கேவலமான கொடூரமான நிலை தான் இன்றைக்கி அமெரிக்காவில் அந்த போராடிய நபருக்கு எதிராக கொலை செஞ்ச நபர் இன்னைக்கு உள்ள தள்ளப்பட்டு விரைவில் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறார். கேட்டால் அவன் நிரபராதி, அவன் கொலையை செய்யலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து ஈரான்லேருந்து 2 சம்பவங்கள். முதல் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானில் இன்னைக்கு மிகப்பெரிய கனரக விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து விமானம் சிமோர்க் என்று சொல்லக்கூடிய விமானம் இதுக்கு பேரிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த சிமோர்க் விமானம் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வருது. இதன் மூலம் பல கனரக ஆயுதங்கள், துருப்புக்கள் மற்றும் நவீன கருவிகள் எல்லாமே இந்த கனரக போக்குவரத்து விமானத்தின் வழியாக கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெலஸ்டிக் மிசில்கள், சமீபமாக நாங்கள் கண்டுபிடிச்ச நவீன மிசில்கள், இந்த பெலஸ்டிக் மிசில்கள் எல்லாமே
இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோமை எளிமையான முறையில் தகர்த்துரும். அயன் டோம்னால் பீட் பண்ணவே முடியாது. அயன் டோமை தாண்டி தான் உள்ளே போய் அடிக்கும். அந்த அளவான ஆற்றல் கொண்ட நாங்கள் மிசைல்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை கொடுத்துட்டு, அதற்கு உதாரணமாக சிலந்தி அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வலையை பின்னும். அந்த வலை வந்து அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டு, இதுக்குள்ளே யாருமே வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விரலை கொண்டு போய் இப்படி வச்சோம்னா அந்த வலையெல்லாம் கலைஞ்சிரும். ஸோ அதுபோல தான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டம் ஒரு சிலந்தி விளையாட்ட மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.